அமைதியாக செயல்பட்ட சக்தி, மாற்றத்தை உருவாக்கிய அலை. திரு மோகன் நாகர், பத்மஸ்ரீ 2026. மாற்றம் வேண்டும் என்று பலர் சொல்வார்கள். மாற்றமாகவே சிலர் வாழ்ந்தனர். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மோகன் நாகருக்கு சிறுவயது முதலே இயற்கை மற்றும் நீர் மீதான அன்பு ஆழமாக பதிந்திருந்தது. முதல்ல கல்வி மூலமா தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சோம். பாரத் பாரதி மூலமா 500 ஊர்கள்ல ஒரே ஆசிரியர் பள்ளிகளை நடத்த ஆரம்பிச்சோம். ஆனால் உண்மையான பிரச்சனை வேறு ஒன்றாக இருந்தது. வாழ்க்கையே அர்த்தமில்லாம போச்சு. விவசாயம் நின்னு போச்சு. மக்கள் கிராமங்களை விட்டு போக ஆரம்பிச்சாங்க. நாங்க கொஞ்சம் ஆழமா ஆய்வு பண்ணி பார்த்தப்ப தீபாவளி சமயத்துல தான் தண்ணி பிரச்சனை ரொம்ப மோசமாகுதுன்னு புரிஞ்சுது. அதனால மக்கள் ஊரை விட்டு போக வேண்டிய நிலை வந்தது. மழை போதுமான அளவுக்கு வந்தாலும் கிணறுகள், படிக்கட்டு கிணறுகள், குளங்கள் அல்லது சிறிய அணைகள் எதுவும் இல்லாததால தண்ணி பெரும்பாலும் வீணா போயிடுது. ஆறுகளிலும் ஓடைகளிலும் தண்ணீர் வீணாக ஓடிப்போகாமல் தடுக்க திரு மோகன் நாகர் ஒரு தனித்துவமான வழியை கண்டுபிடித்தார். காலியான சிமெண்ட் மூட்டைகள்ல மணலை நிரப்பி ஆறுகள்லயும் ஓடைகள்லயும் பேக் டேம கட்டினோம். இந்த நீர் சேமிப்பு முறையால தண்ணி பிரச்சனை தீர்ந்தது. மக்கள் ஊரை விட்டு போகிறது நின்னு போச்சு. அடுத்ததாக நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதுதான் எங்கள் கவனமாக இருந்தது. நாங்க கங்கா டிசைன் கம்பெனி கீழே கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து 8000 கான்ட்ரோல் ட்ரென்ச்சஸ் அமைச்சோம். அதோட தாப்தி ஆத்தங்கரையில சோனாகாட்டி மலைப்பகுதியில 32,000 செடிகள் நட்டு காட்டை உருவாக்கினோம். இதனால நிலத்தடி நீர் மட்டம் உசர்ந்து போச்சு. மணல் மாஃபியா மற்றும் நில மாஃபியால இருந்து எங்களுக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனா அது எங்களை நிறுத்த முடியல. எல்லாருமே எங்களை நம்பினாங்க. மெதுவா எங்களை எதிர்த்தவங்க எல்லாருமே எங்களோட நண்பர்களா மாறி போயிட்டாங்க. மோகன் நாகர் இயற்கை மற்றும் நீர்வளத்தை பாதுகாத்து தற்போதைய சூழலை நிலைநிறுத்தினார் மற்றும் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் என கருதினார். பாரத் பாரதி பள்ளி மூலமா நாங்க குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கிறோம். அவங்கள நல்ல பண்பும் திறமையும் வலுவான தலைமைத்துவ குணங்களும் கொண்ட இளம் தலைமுறையா உருவாக்குறோம். கிராம மக்களோட ஆதரவோட நாங்க பாச்சா கிராமத்தை ஒரு மாடல் வில்லேஜா ஆக்கினோம். அது இப்ப அமைதி, முன்னேற்றம், செழிப்பு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமாவே மாறிடுச்சு. ஆனால் மாற்றத்தை உருவாக்கும் மோகன் நாகருக்கு மாறாத ஒரே விஷயம் அவரோட குடும்பத்துடைய அசைக்க முடியாத ஆதரவுதான். மோகன் நாகருக்கு பல விருதுகள் கிடைத்தது. ஆனால் ஓடும் நீரோடைகள், பசுமை நிறைந்த மலைகள், சிரிக்கும் முகங்கள் தான் அவருடைய உண்மையான வெகுமதி. தண்ணீர் சேமிப்பது வெறும் ஒரு வேலை இல்ல, அது ஒரு வாக்குறுதி. வருங்கால தலைமுறைக்காக அது. ஏன்னா தண்ணீர் இல்லாம எதிர்காலமே இல்ல. திரு மோகன் நாகர், பத்மஸ்ரீ 2026.